இன்றைக்கி மக்கானா தாமரை விதைகள் வச்சு எப்படி ஒரு சாட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு மக்கானா வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வந்து தூள் பண்ணுற மாதிரி ரோஸ்ட் ஆகணும். அப்போ நம்ம இறக்கி தனியாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள், வெறுமிளகாய் தூள், சாட் மசாலா, கொஞ்சம் உப்பு போட்டு உடனே வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க மக்கானாவையும் இதில் சேர்த்து ஒரு 2 வாட்டி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதை தனியாக பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ரோஸ்ட் பண்ண மக்கானாவோட இப்போது ஒரு கப் அளவுக்கு வெங்காயம், ஒரு அரை கப் வந்து தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து வறுத்த வேர்க்கடலை, மாதுளம்பழம், எலுமிச்சைப்பழம், கொஞ்சம் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதில் வந்து கொத்தமல்லியும் சேர்த்துட்டோன்னா இந்த சாட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ், வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இல்லை யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.